பயிற்சி 1-2 4வது கணக்கு. கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க. அதுல 2 கணக்குகள் கொடுத்திருக்கு. இங்க XY கொடுத்திருக்கு, அதுக்கான கண்டிஷன் கொடுத்திருக்கு. அப்புறம் Xனா என்ன, Yனா என்னன்னு கொடுத்திருக்கு. அதே மாதிரி அடுத்த கணக்குல XY கொடுத்திருக்கு, அதுக்கான கண்டிஷன், அடுத்தது XY ஆகியவை இயல் எண்கள் less than 10ன்னு கொடுத்திருக்கு. இப்ப நம்ம இந்த முதல் கணக்கு செய்ய போறோம். X belongs to 2 3 4 5, Y belongs to 1 2 3 4 கொடுத்திருக்கு. அடுத்தது இங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கு, X equal to 2Y. அடுத்தது இந்த கண்டிஷனை எழுதணும், X equal to 2Y. அடுத்து என்ன செய்ய போறோம்னா, இங்க X equal to 2Y கொடுத்ததுனால நம்ம Yக்கு வந்து இங்க 1 2 3 4 4 உறுப்புகள் கொடுத்திருக்கு பாத்தீங்களா, இந்த 4 மதிப்புகளையும் நம்ம இங்க Yக்கு போட போறோம். அப்ப போடுறப்போ நம்மளுக்கு Xக்கான மதிப்புகள் கிடைக்க போகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, Yக்கு 1ன்னு கொடுக்க போறோம். இங்க Yக்கு 1ன்னு கொடுக்கறப்போ இங்க 2 into 1, அதாவது இங்க வந்து பெருக்கல் செயல்பாடு. அப்ப 2 into 1ன்னு கொடுக்க போறோம். பாருங்க, Y equal to 1 implies X equal to 2 into 1 equal to 2. இப்ப Xக்கு மதிப்பு கிடைச்சிருச்சா? அடுத்தது Yக்கு 2ன்னு மதிப்பு கொடுக்க போறோம். அடுத்த ஸ்டெப். அப்ப Y equal to 2 implies X equal to 2 into 2. இங்க 2Yல வந்து Yக்கு 2ன்னு கொடுக்க போறோம். இங்க பெருக்கல் செயல்பாடுன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப 2 into 2 equal to 4. இங்க Xக்கு இப்போ 4ன்ற மதிப்பு கிடைச்சிருச்சு. அடுத்தது Yக்கு 3 கொடுக்க போறோம். 3 கொடுக்கறப்போ Y equal to 3 implies X equal to 2 into 3 equal to 6. இப்ப நம்மளுக்கு இங்க 6 கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த 6ன்ற மதிப்பு Xல இருக்கா? Xோட மதிப்பு 2ல இருந்து 5 வரைக்கும் தான் இருக்கு. அதனால 6ன்ற மதிப்பு இங்க கிடையாது. அதனால 6 கிராஸ் பண்ணிடணும். இல்லாத மதிப்பை கிராஸ் பண்ணிரும். அடுத்தது Yக்கு 4ன்ற மதிப்பு கொடுக்க போறோம். Y equal to 4 implies X equal to 2 into 4 equal to 8. இந்த 8ம் பாருங்க Xல இல்ல. அதனால நம்ம 8ஐயும் கிராஸ் பண்ணிரும். இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மதிப்புகள் Y equal to 1 implies X equal to 2, Y equal to 2 implies X equal to 4. இப்ப இத வச்சு நம்ம வந்து முதல்ல அம்புக்குறி படம் வரைய போறோம். அம்புக்குறி படத்துக்கு பாருங்க, முதல்ல ஒரு கணம் வரையணும். கணத்துக்கு இது மாதிரி ஒரு நீள்வட்டம் போட்டுக்கணும். அடுத்தது அதுல உள்ள உறுப்புகள் வந்து X belongs to 2 3 4 5 இருக்கு இல்லையா, இந்த X உடைய மதிப்புகளை தான் இங்க வந்து நம்ம உறுப்புகளா எழுதுறோம். 2 3 4 5. இந்த கணத்துக்கு பேர் வந்து Aன்னு கொடுத்துறோம். அடுத்தது இரண்டாவது கணம், இதே மாதிரி ஒரு நீள்வட்டம் வரைகிறோம். அதுல வந்து 1 2 3 4, அதாவது Yக்கான மதிப்புகளை இங்க வந்து இந்த கணத்துல எழுதுறோம். 1 2 3 4. இதுக்கு பேர் வந்து Bன்னு கொடுத்துறோம். இப்பதான் உறவு அமைக்க போறோம். இங்க நம்மளுக்கு Y equal to 1 implies X equal to 2. அப்போ இங்க Xன்ற 2க்கும் இங்க 1க்கும் இடையில ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிரும். வரைஞ்சாச்சா? அடுத்தது ஒரு அம்புக்குறி போட்டுறணும். 2ல இருந்து 1க்கு ஒரு அம்புக்குறி போட்டுறணும். அடுத்தது இரண்டாவது கிடைச்சது பாருங்க, Y equal to 2 implies X equal to 4ன்னு கிடைச்சிருக்கு. அதனால இங்க வந்து Xல 4ம் Yக்கும் 2க்கும் இடையில ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போறோம். அடுத்தது ஒரு அம்புக்குறி போட்டுற போறோம். அப்போ இங்க 2ல இருந்து 1க்கு, அடுத்தது 4ல இருந்து 2க்கு. இப்போ இத வச்சுதான் நம்ம இப்ப வரைபடம் வரைய போறோம். இங்க பாருங்க, முதல்ல X அச்சு வரைஞ்சுக்கிறோம். அடுத்தது Y அச்சு வரைஞ்சுக்கிறோம். அடுத்தது நம்ம X அச்சுல வந்து யூனிட்ஸ் 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்கிறோம். Y அச்சுக்கு 0.5 1 1.5 2ன்னு கொடுத்துருக்கிறேன். நம்ம 1 2 3 4 கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து அம்புக்குறி படம் வரைஞ்சோம் இல்லையா, அதுல வந்து Xக்கு 2ன்னு இருக்கு, Yக்கு 1ன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்க வந்து 2க்கு நேரா கொண்டுட்டு போகணும். அடுத்தது இங்க 1க்கு நேரா கொண்டுட்டு போகணும். இங்க வந்து புள்ளி வச்சிடணும். அதனுடைய புள்ளி வந்து 2, 1. அடுத்தது இங்க ரெண்டாவது நம்மளுக்கு கிடைச்சது வந்து Xக்கு 4ன்றப்போ Yக்கு வந்து 2ன்னு வந்தது. அப்போ நம்ம இங்க 4க்கு நேரா கொண்டுட்டு போங்க, இங்க 2க்கு நேரா கொண்டுட்டு போங்க, இங்க வந்து புள்ளி வச்சிடணும். அதனுடைய புள்ளி 4 2. இது மாதிரி குறிக்கிறது தான் வந்து வரைபடம். அதுக்கடுத்தது பட்டியல் முறை தயாரிக்க. பட்டியல் முறை தயாரிக்க அப்படின்றது வந்து நம்ம சாதாரணமா நம்ம உறவு R equal to எழுதுறோம் இல்லையா, அவ்வளவுதான். அப்ப R equal to இங்க இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் 2 1, அடுத்தது 4 2ன்னு போட்டு இந்த செட் பிராக்கெட்டுக்குள்ள எழுதிடணும். இதுதான் வந்து பட்டியல் முறை. அடுத்தது இரண்டாவது கணக்கு, XY such that Y equal to X plus 3
xy ஆகியவை இயலெண்கள் less than 10. இப்ப less than 10ன்னு கொடுத்திருக்கிறதுனால நம்ம இங்க முதல்ல xனா என்ன yனா என்னன்னு எழுதிரும். x equal to 1 2 3 4 etc 9 வரைக்கும், அடுத்தது y equal to 1 2 3 4 etc 9 வரைக்கும். ரெண்டுமே x y ரெண்டுமே வந்து இயலெண்கள். அடுத்தது less than 10ன்னு கொடுத்ததுனால 1ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் நம்ம கொடுத்துடுறோம். இப்ப இத வச்சு நம்ம இங்க கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கு, இப்ப y equal to x plus 3 அப்படின்னு கொடுத்துடுறோம். இப்ப நம்ம xக்கு வந்து 1ல இருந்து 9 வரைக்கும் மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மதிப்புகளை தான் இங்க வந்து xக்கு நம்ம கொடுக்க போறோம். இப்ப xக்கு 1ன்னு கொடுக்கிறப்போ y equal to 1 plus 3, xக்கு 1ன்னு போட்டுறோம். அப்போ 1 plus 3 equal to 4. அப்போ xக்கு மதிப்பு 1ன்றப்போ yக்கு மதிப்பு 4ன்னு கிடைக்குது. அடுத்தது xக்கு 2ன்னு கொடுக்கிறோம். xக்கு 2 கொடுக்கிறப்போ implies y equal to, இங்க xக்கு 2ன்னு போடுறோம். 2 plus 3 equal to 5. அடுத்தது xக்கு மதிப்பு 3ன்னு கொடுக்கிறோம். அதனால 3 plus 3 equal to 6. இங்க xக்கு தான் நம்ம 1 2 3 4ன்னு மதிப்பு கொடுத்துட்டே வரோம். x equal to 4 implies y equal to 4 plus 3 equal to 7. அடுத்தது x equal to 5 implies 5 plus 3 equal to 8. x equal to 6 implies y equal to 6 plus 3 equal to 9. அடுத்தது x equal to 7 implies 7 plus 3 equal to 10 கிடைச்சிருக்கு. இப்ப 10ன்ற மதிப்பு நம்மளுக்கு yல இல்ல. y உடைய மதிப்பு 1ல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்கு. அதனால 10 கிராஸ் பண்ணிரும். அடுத்தது xக்கு 8ன்னு கொடுக்கிறப்போ y equal to 8 plus 3 equal to 11ன்னு கிடைக்குது. 11 நம்மளுக்கு yல இல்ல. அதனால கிராஸ் பண்ணிரும். x equal to 9 implies y equal to 9 plus 3 equal to 12. 12 கிடையாது, கிராஸ் பண்ணிரும். அப்போ நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கிற மதிப்புகளை திரும்ப நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. x equal to 1, y equal to 4, x equal to 2, y equal to 5, x equal to 3, y equal to 6, x equal to 4, y equal to 7, x equal to 5, y equal to 8, x equal to 6, y equal to 9. இந்த மதிப்புகளை வச்சுதான் நம்ம அம்புக்குறி படம் வரைய போறோம், வரைபடம் வரைய போறோம். அடுத்தது பட்டியல் முறையிலையும் எழுத போறோம். இப்ப அம்புக்குறி படம் வரைகிறதுக்கு நம்ம போன கணக்குல செஞ்ச மாதிரியே ஒரு கணம் அமைச்சுக்கிறோம். அந்த கணத்துல xின் மதிப்புகள் 1ல இருந்து 9 வரைக்கும் கொடுத்துடுறோம். அதுக்கு பேர் வந்து ஏன்னு கொடுத்துடுறோம். இன்னொரு கணம் அமைக்கிறோம். அதுலயும் உறுப்புகள் வந்து ஒய்யுடைய உறுப்புகள் 1ல இருந்து 9 வரைக்கும் கொடுத்துடுறோம். இதுக்கு பேரு பின்னு கொடுத்துடுறோம். இப்பதான் நம்ம உறவு படம் வரைய போறோம். இப்ப xக்கு 1ன்றப்போ yக்கு 4. அதனால இந்த 1க்கும் 4க்கும் இடையில ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்தது ஒரு அம்புக்குறி போட்டுறணும். அடுத்தது x 2ல இருந்து yக்கு 5 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கு ஒரு அம்புக்குறி. இது மாதிரிதான் உறவு அமைக்கிறோம். அடுத்தது xக்கு 3ன்றப்போ yக்கு 6. இந்த 3க்கும் 6க்கும் இடையில ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு அம்புக்குறி. x equal to 4, y equal to 7. 4க்கும் 7க்கும் இடையில ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அம்புக்குறி. அடுத்தது x equal to 5, y equal to 8. அப்ப 5க்கும் 8க்கும் இடையில ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அம்புக்குறி. அடுத்தது x equal to 6, y equal to 9. அப்ப 6க்கும் இடையில ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு அம்புக்குறி. இதுதான் வந்து அம்புக்குறி படம். அழகா வரைய பழகிக்கோங்க. அடுத்தது வரைபடம் வரைய போறோம். இங்க மதிப்புகள் பாத்தீங்கன்னா xக்கு 1ன்றப்போ yக்கு 4 இருக்கு இல்லையா, இதத்தான் நம்ம வந்து வரைபடத்துல வரைய போறோம். xக்கு 1, yக்கு 4. அப்போ இங்க நம்ம x அச்சு வரைஞ்சிரும், y அச்சு வரைஞ்சிரும். xக்கு வந்து 1 2 3 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துரும், யூனிட்ஸ் கொடுத்துறோம். yக்கு 1 2 3 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துறோம். அடுத்தது xக்கு 1ன்றப்போ yக்கு 4 கிடைக்குது இல்லையா, அப்போ 1 நேரா இங்க 4க்கு நேரா புள்ளி வச்சிடுறோம். 1 4ன்னு எழுதிரும். அடுத்தது 2 5, 2க்கு நேரா இங்க 5க்கு நேரா புள்ளி வச்சிடுறோம். 2 5. உங்களுக்கு கிராஃப் வந்து நல்லா வரைய பழகி இருப்பீங்க. அதனால வந்து டக்கு டக்குன்னு நீங்க படம் வரைஞ்சிடலாம். அடுத்தது xக்கு 3ன்றப்போ yக்கு 6. அதனால 3க்கும் 6க்கும் நேரா இங்க இந்த பாயிண்ட்ல வந்து 3 6. அடுத்தது 4 7. அடுத்தது 5 8 6 9. இது மாதிரி நம்ம வரைபடம் வரைஞ்சு இந்த புள்ளிகளை குறிச்சிடுறோம். அடுத்தது பட்டியல் முறையில எழுத போறோம். இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதைதான் நம்ம வந்து r equal to சொல்லி செட்டுக்குள்ள எழுத போறோம். அவ்வளவுதான்.
செட் பிராக்கெட் போட்டு 1 4 2 5 3 6 4 7 5 8 6 9 இது மாதிரி நம்ம பட்டியல் முறையில இந்த உறவுகளை எழுதிடுறோம். இப்ப இந்த பயிற்சியில 4ஆம் கணக்கு பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த கணக்கு அடுத்த வீடியோல பார்ப்போம். தொடர்ச்சியா இந்த வர்ற வீடியோக்களை பார்க்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.